இன்னும் அதே கதையை சொல்லிட்டு இருக்கீங்க? கடந்த 2 தேர்தல்களாக எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்து கூட கிடைக்காமல் இருந்த காங்கிரஸ் கட்சி இந்த முறை 100க்கும் குறைவான இடங்களில் வெற்றி பெற்றாலும் அதன் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றுவிட்டதால் அந்த வெற்றிகரமான தோல்வியை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருந்ததை நாம் கடந்த காலங்களில் பார்த்தோம். முதலில் 272 இடங்களை மோடி அவர்கள் பெற முடியாமல் போனதால் மோடி தார்மீக ரீதியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ஒப்பாரி வச்சு பார்த்தாங்க. அப்படியென்றால் 240 இடங்களை வென்ற மோடி ஆட்சி அமைக்க தகுதியில்லை என்றால் வெறும் 99 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்ற காங்கிரசுக்கு எந்த அடிப்படையில் தகுதி இருக்கிறது என்று மக்கள் கேட்க அமைதியாகிவிட்டது காங்கிரஸ். சரி, தப்பி தவறி ஏதோ உலக அதிசயமாக எதிர்க்கட்சியாக வந்துட்டாங்க. இனிமையாவது ஆக்கப்பூர்வமாக எதிர்க்கட்சியாக செயல்பட்டு மக்கள் நலனை முன்னெடுத்து அரசியல் செய்து ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய கொடைச்சல் கொடுத்து மேலும் மேலும் மக்களின் அபிமானத்தை பெற முயற்சிப்பார்கள் என்று நினைத்தால் பழையபடி அதே டெம்ப்ளேட்டை எடுத்து தூக்கி தூக்கி சுத்துறாங்க காங்கிரஸ். கலக்கப்போவது யாரு காமெடி நிகழ்ச்சியில் சொல்வது போலதான். தங்கத்துறை எல்லாம் ஒரு அளவுக்கு தான். ஒரு காமெடியோ இல்லை ஒரு டெம்ப்ளேட்டோ ஒரு முறை செட் ஆகிவிட்டால் அதோடு விட்டுடணும். திரும்ப திரும்ப அதே டெம்ப்ளேட்டை தூக்கி கொண்டு சுற்றுவதால் எந்த பயனுமே கிடையாது. இப்படி தான் ஒருவர் சட்டமன்ற தேர்தலின் போது செங்கலை தூக்கி காட்டிக்கொண்டு வாக்கு சேகரித்தார். எங்களுக்கு வாக்களித்தால் இந்த செங்கலை எப்படி கட்டடமாக மாற்றி கட்டுகிறோம் பாருங்கள் என்று கூறியபடியே வாக்கு வேற சேகரித்தார். ஆனால் அடுத்த தேர்தலிலும் அதே செங்கலை தூக்கி காட்டியவுடன் மக்களுக்கு சம கடுப்பாகிவிட்டது. இன்னுமாடா இந்த செங்கல் கட்டி முடிக்காமல் இருக்கு என்று மக்களே ஒருவருக்கு ஒருவர் முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட காங்கிரசின் விஷயத்திலும் அதேதான் நடக்கப் போகிறது என்ற எண்ணமே தோன்றுகிறது. காரணம் என்னவென்றால் தேர்தல் பரப்புரை சமயத்திலேயே இந்திய அரசமைப்பு சாசனத்தை பாஜகவினர் மாற்றி விடுவார்கள் என்று கூறி பூச்சாண்டி காட்டிக் கொண்டிருந்தது காங்கிரஸ். அப்போதே பொதுமக்கள் பலரும் காங்கிரஸ் கட்சியில் தானே எமர்ஜென்சி எல்லாம் கொண்டு வந்தாங்க என்றும் அரசமைப்பு சாசனத்தை தங்கள் இஷ்டத்துக்கு மாற்றி எழுதினார்கள் என்று கூற அரசமைப்பு சாசனத்தை யானையின் மீதேற்றி ஊர்வலம் கொண்டு சென்ற அளவுக்கு மரியாதை கொடுக்கும் மோடி எப்படி அரசமைப்பு சாசனத்தை மாற்றிவிடுவார் என்ற கேள்வியை மக்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே பொய்யை திரும்ப திரும்ப சொல்லும்போது உண்மையாகிவிடும் என்று நினைத்து கொண்டு மீண்டும் மீண்டும் அதே பொய்யை திரும்ப திரும்ப காங்கிரஸ் கட்சியினர் உளர கூட்டணி கணக்குகளில் முக்கியமாக உத்தரப்பிரதேசம் கை கொடுக்காததால் எதிர்க்கட்சி அந்தஸ்து காங்கிரசுக்கு கிடைத்துவிட்டது. ஆனால் ஏதோ இந்த அரசியலமைப்பு சாசனத்தையே மாற்றி விடுவார்கள் என்று பூச்சாண்டி காட்டியதால் இந்த எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைத்துவிட்டது என்று காங்கிரஸ் தப்பு கணக்கு போடுறாங்க. உண்மையில் காங்கிரசுக்கு ஏதேனும் அக்கறை இருக்குமானால் மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து ஒரு ஆரோக்கியமான எதிர்க்கட்சியாக நாட்டை வழிநடத்த வேண்டுமே தவிர இதுபோன்று மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தும் இந்த குரலி வித்தையை தவிர்க்க வேண்டும்.